வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். லக்ன பலன் எல்லாரும் கேட்டீங்க. இந்த லக்னம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், லக்னத்துக்கு ராசிக்கும் என்ன தொடர்பு இல்லை அப்படின்ற பற்றி லக்னத்தை பற்றி நான் ரொம்ப கிளியராக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லக்னத்துடைய பலனை எப்படி பார்க்குறது, உங்கள் பேர்த் சார்ட்டை எப்படி நீங்கள் செக் பண்ணி அதுதான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறீங்க. 4 விஷயத்தை நான் எடுத்திருக்கேன். என்னென்னா, ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி இருக்கும், உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி இருக்கும், இண்டிவிஜுவலாக எப்படி தெரிஞ்சுக்கிறது, உங்களுடைய இன்கம், உங்களோட வருமானம், உங்களுடைய சேவிங்ஸ், உங்களுடைய இன்கம். 3வது உங்களோட பர்சனல் அண்ட் ஃபேமிலி லைஃப், குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய ஒரு அந்யோன்யமான வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்கள் ஃபேமிலி, டோட்டல் ஃபேமிலி. 4வது உங்கள் ஹெல்த். இந்த 4 விஷயத்தை நான் வந்து டோட்டலாக கம்பைன் பண்ணி ஒரு லக்னத்துக்கு, எல்லா லக்னத்துக்கும் தனித்தனியாக கொடுக்குறேன். ஒரு லக்னத்துக்கு என்ன மாதிரியான பிளானட்டரி பொசிஷன் இருக்கணுன்றதை நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரியுற அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிஸ்பிளேல வந்து அந்த ஹாரோஸ்கோப் சார்ட்டையும் கொஞ்சம் காமிக்கிறேன். ஸோ தட் லக்னம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், என்ன 1 2 3 என்னென்ன பாக்ஸ் நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மேஷம் முதல் மீனம் வரைக்கும் தனித்தனியாக கொடுத்துட்றேன். வீடியோட எண்டில் லக்னத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அதை பற்றி இன்னும் டீட்டெயிலும் கொடுக்குறேன். ஃபுல் வீடியோ பாருங்கள், நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஹாரோஸ்கோப் இருக்கிறவங்க கையில் ஹாரோஸ்கோப் எடுத்து வச்சுங்க, உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப். ஏன்னா இது பேச உங்களுக்கு அது கிளியராக புரிஞ்சிடும். லாங்குவேஜ் 2த்துலேயும் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்க முடியும், தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க www.lifehoroscope.in ஹாரோஸ்கோப் அப்ளை பண்ணி எடுத்துங்க. அதர் சர்வீஸும் ஃபுல்லாக ஆட் ஆகிருக்கு. வாஸ்து, நியூமராலஜி, ஜெமாலஜி, எனிதிங் அதில் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம லக்ன பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். கடக லக்னம் வந்து நீங்கள் லக்னங்கள்லேயே வந்து ஹாப்பியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணோன்னா கடக லக்னத்தை சாய்ஸ் எடுக்கிறாங்கன்னா அது ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா கடகம் ராசியில் லக்னம் எதுவாக இருந்தாலுமே மகிழ்ச்சிகரமாக வாழ்க்கையை நடத்துறதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது, அடிப்படையில் இருக்குது. பட் சப்ஜெக்டோ அந்த லக்னத்தில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது சனியை செக் பண்ணிடணும். சனி கெடுதலே பண்ணாத இடத்துக்கு போயிட்டார், ஒதுங்கி போயிட்டார், அந்த கடகத்துக்கு டச்சே இல்லை, லக்னத்துக்கும் தொடர்பு இல்லை, லக்னாதிபதியோடும் தொடர்பு இல்லை அப்படின்னா எந்த ப்ராப்ளம் கிடையாது. டிஸ்பிளேல முதல்ல பார்த்துருங்க. கடக லக்னம் வந்து எங்கே அது வருதுன்றதை நீங்கள் கிளியராக பார்த்துருங்க. லான் போட்டிருக்கோம், ஸ்லாஷ் ப்ளஸ் அசனன் போட்டிருக்கோம். அதான் ஃபஸ்ட் ஹவுஸ், அதான் கடக வீடு, அதான் ஃபஸ்ட் ஹவுஸ். நீங்கள் அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரைட் ஹேண்ட் சைடில் டாப்லேருந்து கீழே இறங்கினீங்கன்னா செகண்ட் ஹவுஸ், ரைட் ஹேண்ட் சைடில் கார்னரில் டாப்லேருந்து கீழே செகண்ட் ஹவுஸ், அதுதான் கடக வீடு, அதான் உங்களுடைய ஃபஸ்ட் ஹவுஸ். அந்த லக்னத்தில் பிறந்துட்டிங்கன்னா அது ஃபஸ்ட் ஹவுஸ்னால் அப்படியே கிளாக் வைஸ் செக் பண்ணிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. கடகத்தில் பிறந்தா நீங்கள் முதல்ல செக் பண்ணது சனியை தான் செக் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு எதிர்ப்பு, எதிரிகள், பிரச்சனைகள், நோய்கள், கஷ்டம், வருத்தம்லாம் இல்லாமல் இருந்தாலே சூப்பர் லைஃப் உங்களுக்கு. சந்திரன் நல்லா இருக்காரான்னு பாருங்கள். சந்திரன் லக்னாதிபதி, அவர் வந்து நல்ல ராசியில் போய் உட்காரணும். மேஷத்தில் இருக்கலாம், ரிஷபத்தில் இருக்கலாம், சம்டைம்ஸ் மிதனத்தில் கூட இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கடகத்திலே இருக்கும். நிறைய பேர் கடகராசி கடக லக்னமே வரும். சிம்மத்தில் வந்து ராசியாக வரும், கடக லக்னமாக நிறைய பேருக்கு வந்துடும், அதுவும் நல்லாயிருக்கும். விருச்சிகத்தில் வரும், நிறைய பேர் விருச்சிகத்தை பார்த்துருக்கேன், கடக லக்னம் பார்த்துருக்கோம், விருச்சிக ராசியாக வருவாங்க. கடகம் கும்பம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். கடகம் மகரம் பரவாயில்ல, மகரம் பரவாயில்ல, கடக லக்னம் மகர ராசியில் வருவாங்க. மீனம் அப்படிங்கிற ராசியில் தேர்வு செஞ்சு கடக லக்னத்துக்கு வருவாங்க, அதுவும் பரவாயில்ல. தனுசு குட், நாட் பேட். கன்னி சுமார் ஆவரேஜாக இருக்கும். ஸோ துலாம் வந்து ராசியாக வந்து கடகம் லக்னமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். கடகத்துக்கு நிறைய விதி விலக்கெலாம் இருக்கு. ஆனால் சந்திரன் இல்லையா, சந்திரனுக்கு எப்போவுமே விதி விலக்கு உண்டு. சந்திரன்னா அம்மானா பாசம். ஸோ சந்திரனாலே எப்போவுமே வந்து ஒரு நிறைய விதி விலக்கு என்னென்னா அது வந்து மனசு சம்மந்தப்பட்டது. ஒருத்தர் வந்து கோவப்படுத்திட்டுறோம், அப்புறம் மன்னிக்கிறோம், மறக்கிறோம், திரும்ப சேர்ந்துடுறோம், திரும்ப பழகிறோம், அது எல்லாமே சந்திரனுடைய எமோஷன்ஸ் தான். கடக லக்னத்தில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, சந்திரனும் செவ்வாயும் ஆல்மோஸ்ட் 90% ஹாரோஸ்கோப்ஸில், 90 வேண்டாம், அது அதிகம், 70% ஹாரோஸ்கோப்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ணிடுவாங்க. நான் பார்த்த வரைக்கும் ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணியிருக்கேன். இல்லை, கடக லக்னத்தில் பிறந்து சந்திரனும் செவ்வாயும் 70% ஹாரோஸ்கோப்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணிடுறாங்க. ஒன்றா சேர்ந்துடுறாங்க, பரிவர்த்தனை பண்ணியிருப்பாங்க, இல்லைனா பார்வை எங்கேயாவது விழுந்துடும். அதே மாதிரி குரு வந்து இன்டெரக்டாக ஏதாவது ஒருத்தரையாவது பார்த்துருவார், ஒன்று செவ்வாய் இல்லை சந்திரன். ஓரளவுக்கு கடகத்தில் பிறந்தால் இந்த அதான் லக்குன்னு சொன்னேன், சேஃபாக இருப்பாங்க. அதே கடகத்தில் பிறந்து சுக்கிரன் எங்கேயாவது ஒரு ஆவரேஜாக எங்கேயாவது பொசிஷனில் இருக்காருன்னா கூட சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும் லைஃப். இப்போ நாம் வந்து எப்படி இது ப்ரொஃபஷனல் லைஃப்பை பார்க்க போகிறோன்னா, நான் என்ன சொன்னேன், கடக லக்னத்தில் பிறந்து 70% ஹாரோஸ்கோப்ஸில் செவ்வாயும் சந்திரனும் எங்கேயாவது தொடர்பு அடைகிறாங்க. அப்படி தொடர்பு அடையும் போது ப்ரொஃபஷனல் லைஃப்பில் கிளியராக வந்துடுவாங்க. கடகத்துக்கு மெயின் மருத்துவம், மெடிசன் வந்து கடகத்துக்கு வந்து ஈஸி. அப்புறம் மெரைன் இன்ஜினியரிங் சொல்லலாம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சொல்லலாம். பிஸ்னஸில் கடகம் வந்து எனர்ஜி ரிலேட்டட் ட்ரிபிள் சம்மந்தப்பட்டது, அந்த மாதிரி தொழிலாக நிறைய ஈஸியாக எடுத்துருவாங்க. அப்புறம் ரொம்ப மனசுக்கு பிடிச்ச துறையை தேர்வு செய்கிறவங்களாம் கடக லக்னத்தில் பிறக்கிறவங்க. நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, பொலிட்டிக்கலில் போகிறது, அரசாங்க அதிகாரியாக மாறுறது, இதெல்லாம் கடகத்துக்கு ஈஸி, அவங்களுக்கு என்ட்ரி கொடுத்துரும். கெமிக்கல் சம்மந்தப்பட்டது, கடகம்னாலே நீர்னா சந்திரன், வாட்டர், அமைதி, எமோஷன்ஸு, லவ், கேர், பாண்டிங், பிஸ்னஸ், மணி. ஸோ கடகம் வந்து கொஞ்சம் இயற்கையாகவே ஏதோ ஒரு வகையில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பிறரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதுக்கு டிபெண்ட்டாக இருப்பாங்க. அதனால் ஃபேமிலியை ரொம்ப லைக் பண்ணுவாங்க, ஃபேமிலி வேணும்னு நினைப்பாங்க, ஃபேமிலி இருக்கணும், நிறைய பேர் இருக்கணும், எல்லாரும் இருக்கணும். அந்த எமோஷன்ஸ் வந்து ஜாஸ்தி.
ஏன்னா அது வந்து ஒரு டிபெண்ட் பண்ணி வாழ்கிற ஒரு லக்னம் அது கடகம். சந்திரன் எப்பவுமே தன்னோட கூட்டத்தை நேசிக்கும். தன்னுடைய கூட்டம் என்ன, தன்னுடைய மக்கள் என்ன, தன்னுடைய உறவுகள் யார் அப்படிங்கிறத நேசிக்கக்கூடியது. அதனால் அது ரொம்ப நெருக்கத்தை காமிக்கும். செவ்வாயும் கிட்டத்தட்ட அப்படி தான். ஸோ சந்திரன் செவ்வாயோட காம்பினேஷன் வந்து நல்லா வந்துடுச்சுன்னா நீங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் சூப்பராக வர போகிறீங்க. அது ஆண் அல்லது பெண் யாராக இருந்தாலுமே சரி. சந்திரன் லக்னாதிபதி, அவர் தான் லக்னா லார்ட். அவரே உங்களுக்கு ராசிநாதன் வந்து எங்கே போயிருக்காரோ அதை பொறுத்து. ஸோ புத்தி எப்படி இருக்குது, வளர்பிறை சந்திரனா, தேய்பிறை சந்திரனா, பௌர்ணமியா, அமாவாசையா, நிறைய கால்குலேஷன் இருக்குது. ஏன்னா கடகத்தில் பிறந்தா இதுக்கெல்லாம் நிறைய விதிவிலக்கு இருக்குது. என்ன திதியில் பிறக்கிறீங்க எல்லாமே வந்துடும். ஸோ சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறக்கிற நீங்கள் முதல்ல உங்கள் மனநிலை, உங்கள் புத்தி நிலை சரியாக இருக்கணும்னா செவ்வாயோட சந்திரன் க்ளோஸாக இருக்கான்னு பாருங்கள். குரு பார்வை ரெண்டுத்தில் ஒன்று விழுந்தால் போதும். ஒன்று லக்னத்திலேயோ இல்லை லக்னாதிபதி மேலேயோ விழுந்தால் போதும். குரு சந்திரனுக்கு கேந்திரத்தில் வந்தால் இன்னும் விசேஷம். குரு எங்கேயோ ஒரு வகையில் சும்மா ஒரு கொஞ்சமாக சம்மந்தப்படுறாரு, கடகத்தோட சம்மந்தப்படுறாரு அப்படின்னா அது வந்து ஒரு சூப்பர் கால்குலேஷன். அது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அருள் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் நினைக்கிற விஷயத்த, நீங்கள் ஒரு விஷயத்த பண்ண போகிறீங்க, படிக்க போகிறீங்க, வேலைக்கு தேட போகிறீங்க, பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, கல்யாணம் பண்ண போகிறீங்க, அது வந்து சுபம் முடிஞ்சதே, நல்லதாக முடிஞ்சது, நான் சும்மா என் பாசிட்டிவான மேட்டர் தான் நான் சொல்ல போகிறேன் அப்படி தான் அந்த குரு காமிப்பார். அதை வந்து நீங்கள் வந்து தரவாக செக் பண்ணி குரு நல்லா இருக்காரா. சனி கெடுக்கக்கூடாது. மோஸ்ட்லி கடகத்தில் வந்து நிறைய பேர் ஃபேமிலி லைஃப்பில் கோட்டை விடுவாங்க. 50% to 60% கோட்டை விட்டுருவாங்க. ஏன்னா சனி கரெக்டாக யாருக்காவது உச்சமடைவார், செகண்ட் ஹவுஸில் வருவார், 12th ஹவுஸில் வருவார். அதுவும் கரெக்டாக சனி தசையிலேயே சில பேர் கல்யாணத்தை வந்து திடீர்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் சாரி கடகத்துக்கு வந்து லக்னமாக பிறந்து சனி தசை வரக்கூடாது. ஏன்னா ராசி கடகமாக தான் வந்துடும், வராது. மற்ற ராசியாக இருந்தால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சனி தசை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அந்த ஒரு தசையை தவிர மீதியெல்லாம் அவ்வளோ கெடுக்கிறது இல்லை. புதன் வந்து இங்கே மெயின் ரோல் ப்ளே பண்ணாது கடகத்துக்கு, சப்போர்ட்டிங் ரோல் தான். பட் ஆனால் அது எங்கேயாவது ஒரு சேஃபாக இருந்தால் நல்லது. சந்திரனுடைய கடக லக்னத்தை பார்த்து ராகுக்கே தோஷம் அடையவே கூடாது. ராகுக்கே தோஷம் அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதே கடகத்துக்கு தான். கடகம் சிம்மம் தான் அதிகம் பண்ணும். கடக லக்னத்தை பார்த்து ராகுக்கே தோஷம் வந்து ஏற்படாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து பயங்கர ட்ரபுள் கொடுக்கும், எமோஷ்னலாக ட்ரபுள் கொடுக்கும், பீஸ் ஆஃப் மைண்டை கொடுக்காது, ஃபேமிலி லைஃப்பில் ட்ரபுள் கொடுக்கும், மிஸ்கால்குலேஷன் பண்ண வைக்கும், ராங் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும், எல்லாமே வந்து தப்பாக யோசிக்க வைக்கும். கடக லக்னத்தில் பிறந்து ராகுக்கு இது சம்மந்தப்பட்டுச்சுன்னா. ஏன்னா சந்திரன் வந்து எப்பவுமே ஒரே மூடோடு நம்மளால் இருக்க முடியாது. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல மனநிலை, நல்லா சிரிப்போம், ஹாப்பியாக இருப்போம், யாரையாவது ஃப்ரெண்டை பார்ப்போம், ஹாப்பியாக இருப்போம், ஷேர் பண்ணிப்போம், விருந்தாளிங்க வருவாங்க, திடீர்னு நம்ம வீட்லேயே ரொம்ப நல்ல விஷயம் நடக்கும், இல்லை ஏதாவது ஒரு நிகழ்ச்சி பார்ப்போம், ஹாப்பியாக இருப்போம். பட் மறுநாள் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம வெளில போவோம், யாருக்காவது ஒரு வருத்தமான செய்தி இருக்கும், கேட்போம், பார்ப்போம், அப்புறம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அது மாதிரி சந்திரன் வந்து டெய்லி இந்த மூடை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ கடக லக்னத்திலையோ இல்லை கடக ராசியில் பிறக்கலாம் பார்த்தா இந்த மூட் சேஞ்சஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதனால் எப்போவுமே உற்சாகமாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ப்ராக்டிஸ் வந்து என்னென்னா முதல்ல அந்த மென்டல் பேலன்ஸ், அந்த எமோஷனல் பேலன்ஸ்க்கு வந்து சில ப்ராக்டிசஸ் இருக்குது. அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சோன்னா மூட் ஸ்விங்ஸ் இல்லாமல் மெயின்டைன் பண்ணலாம். இது ஒன்று. அப்புறம் இந்த ஃபுல் மூன் டே, நோ மூன் டே இதெல்லாம் வரும்போதெல்லாம் அந்த எமோஷன்ஸ் வந்து பயங்கர ஒரு வேவியாக இருக்கும், ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அது மாதிரி இந்த சந்திரனுடைய ஆதிக்கம் உள்ளவங்க கடக லக்னத்தை பிறந்தது என்னெல்லாம் நல்லது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல ஒரு 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 கூட்டத்துலேயோ இல்லை வந்து ஒரு வீட்லேயோ கடக லக்னத்தை சேர்ந்தவங்க, கடக ராசியை சேர்ந்தவங்க இருக்காங்கன்னு சொன்னோம்னா, முதல்ல அங்கே வந்து கம்ஃபர்டபுளாக ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு, ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே தயாராகும், ஆட்டோமேட்டிக்காக தயாராகும். அதுதான் அதோடைய ப்ளஸ்ஸு. ப்ளஸ் வந்து கருணை உள்ளம், மன்னிக்கிற குணம் இதெல்லாம் கொஞ்சம் நிறைய உண்டு. அதில் நட்சத்திரத்தோட வித்தியாசமும் சிலது இருக்குது. சில பேருக்கு கரெக்டாக லக்னம் போய் ஆயிலியம்லேயே வரும். அது என்னென்னா அவங்களுக்கு வந்து எப்போவுமே எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக இருக்கணும், பெஸ்ட்டாக இருக்கணும், டாப்பாக இருக்கணுன்றதுக்காக போராடுவாங்க. அதுவும் இருக்குது. கடகத்துக்கு வந்து ப்ரொஃபஷனல் லைஃப் எனக்கு நான் பார்த்த வரைக்கும் 75% ப்ரொஃபஷனல் லைஃப் தே ஆர் வெரி குட், நல்லா செட்டில் ஆகிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒன்று சயின்ஸ்லேயோ இல்லை வந்து கெமிக்கல்ஸ்லையோ இல்லை இன்ஜினியரிங்லையோ இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ்லையோ இல்லை ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்லை கவர்மெண்ட் ஜாப் எங்கேயோ ஒரு இடத்துல பொசிஷன் ஆகிடுறாங்க. டீச்சர் நிறைய மாஸ்டர்ஸ் டீச்சர்ஸ்லாம் கடகத்தில் வருவாங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் கடகம் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு ப்ரொஃபஷனல் லைஃப் செட் ஆகிடுது. அவங்களுக்கு வந்து கடவுள் வந்து எப்படியோ வருமானத்தை கொடுத்துட்றாரு. ஏன்னா சூரியன் வந்து தனாதிபதியாக வருவார், சுக்கிரன் குரு 3 பேரும் கிட்டத்தட்ட எனர்ஜியோட ஏதோ ஒரு இடத்துல சிங்க் ஆடுவாங்க. அதனால் வருமானத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் வேலை வாய்ப்புக்கும் கடக லக்னம் ஒரு நல்ல இடத்துல நல்ல நல்ல ஒரு அமைப்பில் நல்ல புகழோட நல்ல பெரிய லெவலில் வாழ்க்கையை வாழ்கிறவங்கள நிறைய பேரை பார்த்துருக்கேன். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, அவங்கக்கிட்ட வந்து என்னென்னா பர்சனல் லைஃப்பில் சில பேருக்கு நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுது. ஒன்று பிரேக் ஆகி அடுத்தது ஒரு லவ் பிரேக் ஆகும், அப்புறம் கல்யாணம் ஆகும், அப்புறம் கல்யாணம் ஒன்று பிரேக் ஆகும், அப்புறம் வேறு கல்யாணம் ஆகும். இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு, இன்றைக்கி ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதில் தான் கவனமாக இருக்கணும். உங்களோட பார்ட்னரை தேர்வு செய்யும் போது நீங்கள் வந்து எமோஷன்ஸ் ஜாஸ்தியாக கேரி பண்ணுற ஒரு லக்னத்தை சேர்ந்து இருக்கிறதுனால வெறும் எமோஷனலாக மட்டும் முடிவு எடுக்காமல் ப்ராக்டிக்கலாக அந்த லைஃப்பில் வந்து எந்த அளவுக்கு அதை அப்ளை பண்ணி பார்த்தா சரி வரும்ன்றதை யோசித்து எடுத்தால் நல்லது.
அடுத்து ஹெல்த் லைஃப்பில் வந்து கடகம் வந்து நான் சொன்ன மாதிரி அவங்க பெருசாக வந்து ஆரோக்கியத்தில் வந்து பாதிப்புன்னு இல்லை. என்னென்னா நிறைய பேர் சில பேர் கொஞ்சம் லேசியாகவோ இல்லை ஸ்லோவாக இருப்பாங்க. சந்திரன்னா வாட்டர் வந்து எப்பவுமே வந்து ஒன்று சூடு பண்ணால் கொதிக்கும், ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஐஸ் கட்டியாக மாறும், ரூம் டெம்பரேச்சர் இருக்கும், கலரும் அது எந்த நீங்கள் பாத்திரத்தில் ஊற்றுறீங்க அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். ஸோ கடகம் எப்படின்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் அவங்கள சுற்றி இருக்கிற ஆளுகளை பொறுத்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ப்ராக்டிசஸ் அண்ட் டெய்லி ரொட்டீன் நல்லா இருந்ததுன்னா ஹெல்த்தியாக இருப்பாங்க. இல்லைனா என்னென்னா நிறைய பேர் ஒபீஸ் ஆவாங்க, ஏஜ் ஆக ஒபீஸ் ஆவாங்க. வாட்டர் ரிலேட்டடான பாடி டைப் அது ரத்தத்தில் வந்து நீர் சம்மந்தப்பட்ட சக்தி அதிகரிக்கும். அது அதிகமாக நிறைய பேர் ஒபீஸ் ஆகும், வெயிட் போடும். ஸோ கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்கன்னா ரொம்ப குண்டாக தெரிவாங்க, வெயிட் போடும், கொஞ்சம் லேசி ஆகும், அப்புறம் மாதிரி தூங்கிட்டே இருப்பாங்க சில பேர். இதெல்லாம் மைனஸில் இருக்குது. நான் அந்த சப்ஜெக்டும் அவங்க ஹாரோஸ்கோப் பொறுத்து தான். கடகத்துக்கு மெயினாக அந்த ஃபஸ்ட்டு 2 வீடுகளும் 1 and 7, 2 and 8 வந்து ராகு கேது சம்மந்தப்படாமல் இருக்கும், சந்திரனோட சம்மந்தப்படாமல் இருக்கும். அப்படி இருந்தாலே மேக்ஸிமம் ஹெல்த்தியாக இருப்பாங்க. சனி கெடுக்காமல் இருக்கணும். சனி வந்து கரெக்டாக நாளில் சில பேருக்கு உச்சம் அடையும், நோய் வரும். நிறைய பேருக்கு கை கால் வலி வர்றது, வீக்கம், அந்த மாதிரி நோய் கொடுக்கும். அதே மாதிரி சந்திரன் ராகு கேதுவோட சம்மந்தப்பட்டாலும் நோய் வரும். மனம் சம்மந்தப்பட்டது, புத்தி சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்டது, ஸ்கின்னு. இப்போ வந்து நீங்கள் வந்து புதன் சம்மந்தப்படும், சந்திரன் வந்து புதனோட சம்மந்தப்படும் வந்து என்னென்னா அமைதியாகவே மனநிலை இருக்காது, வேக ஓட்டம். ஸோ சந்திரனை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பார்த்து அது அந்த சார்ட்டில் வந்து ரொம்ப சேஃபாக பார்க்கணும். அசுப கிரகங்களுடைய சம்மந்தம் வரக்கூடாது. மெயினாக சனி ராகு கேது அவங்க சம்மந்தம் இல்லாமல் இருந்ததுன்னா, எங்கேயாவது அப்படியே ஒதுங்கி இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அது டேரெக்டாக சந்திரனோட நெருக்கமாக வந்துட்டாங்கன்னா ஹெல்த்தில் வந்து நிறைய ட்ரபிள் கொடுக்க ஆரம்பிக்கும். ஹெல்த் லைஃப் ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஹெல்த் லைஃப் பாதிச்சுன்னா அது மூட் ஸ்விங்ஸும் நிறைய வரும், பர்சனல் லைஃப்லையும் நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும். ஏன்னா டிபெண்ட் பண்ணுற கேரக்டர். ஸோ பார்ட்னர் சப்போர்ட் இல்லைன்னா ரொம்ப டவுன் ஆவாங்க, எமோஷனலாக ரொம்ப இம்பேலன்ஸ் டவுன் ஆகும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். பட் என்னென்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ்ஸாக நம்ம பார்க்குறது வந்து ப்ரொஃபஷனல் லைஃப் அண்ட் இன்கம் லைஃப் தே ஆர் வெரி குட். அதே மாதிரி பூமி யோகம் நிறைய அடைகிறவங்க கடகத்தில் இருக்கணும். நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்க, பூமி யோகத்தை அடையிறவங்க, நிறைய சொத்து சேர்க்குறவங்க, நல்ல பொருள் பண்ணுறவங்க, நல்ல பேக்கப், நல்ல பணம் வச்சுக்கிறாங்க, அவங்க ஜெனரேஷனுக்கு நிறைய கொடுக்குறாங்க அப்படின்னா கடகத்துக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். கடகத்தில் பிறக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வாரிசு விருத்தி வந்து நிறைய கிடைக்குது, அதுவும் பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். ஸோ நிறைய அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கிறது, குறிப்பாக ஆண் குழந்தைகள் நிறைய பிறக்கிறதுலாம் அந்த கடகத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. பாசிட்டிவாக தான் இருக்குது. அதெல்லாம் நிறைய விஷயம், நல்ல விஷயமா பார்க்குறேன். ஸோ ஓவராலாக நம்ம வந்து கடகத்தை என்ன புரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, ப்ளஸ்ன்னு பார்த்தோம்னா அவங்களோட கோர் ஸ்ட்ரென்த் என்ன, ப்ளஸ்ன்னு பார்த்தோம்னா ப்ரொஃபஷன், அவங்களுடைய அடையாளம், அவங்களுடைய புகழ், அவங்களுடைய முன்னேற்றம், அவங்களுடைய மேன்மை, அவங்களோட அதிகாரம் அல்லது அவங்களுடைய பொருளாதாரம், அவங்களுடைய சேமிப்பு, இதெல்லாம் ப்ளஸ்ஸு. மைனஸ்ன்னு பார்த்தோம்னா சம்டைம்ஸ் ஹெல்த் அண்ட் எமோஷன்ஸில் ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது, அதை கொஞ்சம் அவங்க பேலன்ஸ் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தன்னை சார்ந்தவங்களை மட்டுமே அவங்க வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயோ இல்லை தன்னை சார்ந்தவங்களை மட்டுமே நேசிக்காமல் கொஞ்சம் வைடாக, ஏன்னா சனி வந்து ஒரு பாவகிரகமாக வர்றதுனால கொஞ்சம் வைடாக போனால் நல்லது. ஒரு அதாவது தனக்கு சம்பந்தமே இல்லாத நபர்களையும் அவர்களுக்கு வந்து உதவி செய்கிற மாதிரி ஒரு மாறினாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்ன்றது என்னோடய ஒப்பீனியன். பொதுவாக கடகத்தை வந்து ஒரு சுபராக பார்க்குறோம். கடக லக்னத்தை பிறக்கிறவங்கள ஒரு சுபர்கள் கொண்ட நல்ல ஆண் நல்ல பெண்ணாக பார்க்குறோம். குடும்ப வாழ்க்கைக்கும் அவங்க உகந்தவங்க தான். என்னென்னா அவங்க சார்ட்டில் அந்த சனி வந்து அதுக்கு வழி விடணும். 7, 8 கிட்டு போகாமல் தோஷம் அடையாமல் இருந்தால் ஒரு நல்ல சுபமான வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு லக்னத்தை அடிப்படையில் ஒரு பொது பலன் தான். இது வந்து அந்த பிளானட்டரி பொசிஷனை பேஸ் பண்ணி அது அப்படி தான் பலனை தரும்னு கிடையாது. நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கிரகமும் எப்படியெல்லாம் பொருந்தி இருக்கின்ற போது நிறைய காம்பினேஷன். பட் ஒரு ஓவரால் வியூவில் தான் நான் அதை கொடுத்துருக்கேன். ஸோ அதை சரியாக புரிஞ்சிக்க பாருங்கள். டவுட்ஸ் நிறைய வரும். லேர்ன் ஆஸ்டன் நிறைய டைட்டில் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். கம்பைன் பண்ணி புரிஞ்சிக்க பாருங்கள். இன்னும் பெட்டராக என்னென்ன பண்ண முடியும்னு பார்க்குறேன். உங்கள் ஜெனுவின் கமெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நான் இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோஸாக ப்ரெசென்ட் பண்ண பார்க்குறேன். அண்ட் லக்னம் என்பதை பற்றி நான் சொல்ல கொஞ்சம் இருக்குது, இன்னும் பாக்கி இருக்குது. அது என்னென்னா, லக்னம் என்பால் உங்களோட உயிர், உங்களோட தலை சம்மந்தப்பட்டது, உங்களுடைய மூளை, உங்களோட அறிவு, உங்களுடைய தலை சம்மந்தப்பட்டது, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய வில் பவர், உங்களுடைய ஆயுள் பலம், ப்ளஸ் வந்து உங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி போக போகுது, நீங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக இருப்பீங்க, எவ்வளோ நீங்கள் நெகட்டிவாக இருப்பீங்க, இதெல்லாம் வந்து அந்த லக்னாதிபதி தான் காட்டுவோம். லக்னம் தான் காமிக்கும். லக்னத்திலே நிறைய பேருக்கு ராகு இருக்கும், லக்னத்திலே நிறைய பேருக்கு சனி இருக்கும், லக்னத்திலே நிறைய பேருக்கு குரு இருக்கும். ஸோ சுபங்கள் இருந்தால் சுபமான புத்திகள் வரும், அசுபர்கள் இருந்தால் அசுபமான புத்தியை கொஞ்சம் கொடுக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் வருது இல்லையா, அதெல்லாம் அந்த லக்னம் தான் பேஸ் பண்ணி தான் வரும். லக்னம் வந்து எப்பவுமே சுத்தமாக இருக்கணும், இல்லைனா நல்லவங்க இருக்கணும். அப்படி இருந்தால் அவங்களுக்கு வந்து நல்ல எண்ணங்களை கொடுக்கும். சில பேர் நல்லவங்களாக இருப்பாங்க, ஆக்ஷனில் ஒன்றுமே இருக்காது. அந்த நல்லவங்களாக இருக்கிறதுக்காகவே லக்னம் நல்லாயிருக்கும். ஸோ லக்னம் என்பது ஒரு மனிதனுடைய ஒரு தலை. அவனோட பிறவியில் அவன் எதை வந்து தேர்வு செய்ய போகிறான், அந்த மனிதனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது. ஒரு பெண் அப்படின்னா கூட அந்த பெண்ணுடைய எண்ணம் எப்படி இருக்குது,
அவங்க எந்த துறையை தேர்வு செய்வாங்க, அது எதில் ஆர்வமாக இருப்பாங்க, எதை ஆசை கொண்டவங்களாக இருப்பாங்க, இதெல்லாமே இந்த லக்னம் வந்து கொடுக்கும். லக்னாதிபதியும் அந்த லக்னத்தோடு ஒத்து போய் வரணும். அப்படி வந்தார்னா ரொம்ப சுபம். இதுதான் லக்னத்துடைய ஒரு சின்ன டெஃபினேஷன். ஸோ உங்கள் பர்த் சார்ட்டை கம்பைன் பண்ணி பாருங்கள். பர்த் சார்ட் இல்லாதவங்க www.lifehoroscope.in பர்த் சார்ட் எடுத்து நீங்கள் கம்பைன் பண்ணி பாருங்கள், புரிஞ்சிக்க பாருங்கள். அஸ்ட்ராலஜி வந்து ஒரு சூப்பர் சப்ஜெக்ட்டு. அதை நீங்கள் ஒன்ஸ் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சுன்னா முதல்ல நீங்கள் யாருன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. உங்களுக்கு எப்படிலாம் உங்களுடைய எமோஷன்ஸ் இருக்குது, எப்படி உங்கள் தாட் ப்ராசஸ் போகுது, என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் அதை கொண்டு வர போகுது, என்ன மாதிரி ரிசல்ட்ஸை கொடுக்க போகுதுன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கலாம். சில பேர் நினைப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நெகட்டிவாக நிறைய இருக்குன்னா அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. எல்லா துர்பலன்களுக்குமே அதுக்கு ஒரு ரெமெடி இருக்குது. ரெமெடி இன் சென்ஸ் அது ஒரு பர்சனாக தான் அது சொல்ல முடியாது. வந்து 1-to-1 ஒரு ஓப்பன் வீடியோவில் அது பேச முடியும். ஏன்னா அது அந்த காம்பினேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா கிரகங்கள் வந்து ஒரு லாஜிக்காக தான் வேலை செய்யுமே தவிர அது வந்து ஒரு கால்குலேஷன் படி வேலை செய்கிறது கிடையாது. எல்லாமே அதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக் இருக்கும். அந்த லாஜிக்கோட தான் அந்த பிளானட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம். நம்ம தாட் ப்ராசஸே தான் அதை பண்ணோம். நம்ம எண்ணங்கள் நம்ம விதியை அப்படியே கொண்டு வரும். ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய புரிதல் வேணும். தொடர்ந்து பாருங்கள். லைஃப் ஹாரோஸ்கோப் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.